ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டே Q&A வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். நல்லா இல்லைல்ல? ஸோ கைஸ், ரீசன்ட் வீடியோஸில் அதிகமாக கேட்ட கொஸ்டின் ஆல்மோஸ்ட் தனி வீடியோ கூட மேக் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அஃப்கோர்ஸ் நான் வந்து நிறைய வீடியோஸில் வந்து எனக்கே தெரியாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசியிருக்கேன். ஏன்னா அந்த ஒரு வீடியோ லென்த் வந்து ரொம்ப கம்மியாகணும், ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத காரணத்தினாலையும், அதே சமயம் குயிக்காக முடிச்சாகணும் அப்படிங்கிறதுனால தான் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிருக்கேன். எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்குங்க, நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பாருங்கள். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுக்கான ரீசனும் அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியுங்க. பட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000 வீடியோக்கு மேலே மேக் பண்ணிட்டேன். லைக் விசிபிளாக இல்லாத வீடியோஸ் எவ்வளவோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி 1000 வீடியோஸ்க்கு மேலே போனதால் எனக்கு இந்த ஸ்பீடாக பேசுகிறது அப்படிங்கிறது அப்படியே பழகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன் கைஸ். அஃப்கோர்ஸ் இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சர் வீடியோஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியாவது பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டே Q&A வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துமே வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்யூனிட்டி போஸ்ட் அண்ட் ரீசெண்ட் வீடியோஸில் கேட்டிருந்த இம்பார்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துருக்கோம். ஒன் பை ஒன்னாக ஒரு சின்ன ஸ்கின்யூரில் அந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, ராமா வித் ரம்யா அப்படிங்கிற சேனலில் இருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ, யூடியூப் தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கிளியராக ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ ப்ளீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோங்க. மொபைல்லேயே வந்து நான் எடிட் பண்ணக்கூடிய ஆப் வந்து பிக்சல் ஆப் தான் தம்ப்நெயிலுக்கு. ஸோ அந்த ஒரு ஆப்னுடைய டுட்டோரியலும் போட்டிருக்கோம். அதே மாதிரி தம்ப்நெயில் எப்படி எடிட் பண்ணுறேன் அந்த ஆப்பில் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த ஒரு 2 வீடியோக்கான லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் பிளாக் கேமிங் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ, ஸ்டேட்டஸ் வீடியோ போட்டுட்டேன், இனி டெலிட் பண்ணால் மானிட்டேஷன் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஓன் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. லைக் ஏற்கனவே பண்ண வீடியோலாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு வீடியோ மட்டும் ஸ்டேட்டஸ் வீடியோ தெரியாமல் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை டெலிட் பண்ணிடுங்க. ஏன்னா மானிட்டேஷன் அப்போ உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட்மான பிரச்சனைகளை வந்து அது ஏற்படுத்தலாம். ஸோ மேக்ஸிமம் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மது வீரா அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. நான் ப்ரொமோஷன் பண்ணல, பட் வந்து பெய்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டேன், ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஈவன் நீங்கள் ஃப்ரீ ப்ரொமோஷனாக இருக்கட்டும், பெய்டு ப்ரொமோஷனாக இருக்கட்டும், எது பண்ணாலுமே ப்ராப்ளம்லாம் பெருசாக கிடையாது. பட் பெய்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணும்போது நீங்கள் வந்து யூடியூப் படி வந்து பார்க்கும்போது யூடியூப்பில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸே யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பெய்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணி நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா லைக் வந்து உங்களுடைய வீடியோ வந்து பார்க்கும்போது வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிடுவாங்க இது ஒரு பெய்டு ப்ரொமோஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியோ சித் 434 அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. எவ்வளோ வியூஸ்க்கு எவ்வளோ ரெவென்யூ ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் சொல்லலாம். பட் இவ்வளோ ஏர்னிங்ஸ் இவ்வளோ வியூஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வர்றதே வியூஸை டிபெண்ட் பண்ணி கிடையாது, அதில் ப்ளே ஆகக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஃபேக்டர்ஸ் வந்து வரும். ஸோ அது எல்லாத்தையும் பொறுத்து தான் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் அப்ராக்சிமேட் வேல்யூ வேணால் சொல்கிறேன். ஒரு 1K வியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 0.35 அப்படிங்கிற மாதிரினா ஒரு அப்ராக்சிமேட் ரெவென்யூ வந்து வரும். அஃப்கோர்ஸ் என்னுடைய சேனலில் ஓவரால் அப்ராக்சிமேட் அப்படின்னு சொன்னாலும் கூட ஓவரால் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாறுபட தான் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். பட் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 1000 வியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 0.35 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 1K அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டங்க. 1K வியூஸ்க்கு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சில கண்டென்ட்டுக்கெலாம் வரும், பட் எல்லா கண்டென்ட்டுக்குமே அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் தமிழ் கேமர்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ, நீங்கள் உங்கள் சேனலுக்கு தம்ப்நெயிலுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க, என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள், உங்கள் தம்ப்நெயில் கிரியேட் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. தேங்க்யூ ப்ரோ. அதே மாதிரி இந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா நான் பெருசாக இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் என்னுடைய லேப்டாப்லேயும் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து சப்போர்ட்டே ஆகாது. அதே சமயம் நான் வந்து தம்ப்நெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிக்சல் ஆப்பில் தான் மொபைலில் எடிட் பண்ணுறேன். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இமேஜஸ் வந்து கொஞ்சம் தேடுவேன், ரிசர்ச் பண்ணுவேன். அதிகமாக வந்து கூகுளில் ஏதாவது இமேஜஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ஸோ அவ்வளோதான் விஷயம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணுறது கிடையாது. பிக்சல் ஆப் மொபைலில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுத்துருக்கேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஓபி டே சரியாக தெரில, நூப் டே கேமிங் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க ப்ரோ. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா அதே கொஸ்டின் தான். தம்ப்நெயிலுக்கு நீங்கள் என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு பிக்சல் ஆப் தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். நூப் டே
கேமிங் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ராயல் லக்ஸுரி அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ பிஃபோர் மான்சேஷன் வியூஸ்க்கு காசுலாம் வருமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. பட் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு பொதுவாக பார்க்கும்போது ஓவராலாக பார்த்தா இதை நோன்னு சொல்லிடலாம். பட் யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நமக்கு வந்து எலிஜிபிள் ஆகணும்னா அதுக்கு மான்சேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையில்லை. நீங்கள் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது இல்லாமலும் கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் லைக் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் கிரியேட்டர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து மான்சேஷன் எனேபிள் ஆகாமலே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஷார்ட்ஸ் ஃபண்ட் மூலிமா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கான ஒரு சில டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கோம் வீடியோலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஷார்ட்ஸ்லேயும் நீங்கள் வந்து ரெகுலராக இருந்தாகணும். அதுலேயும் ரீச் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. மான்சேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாது. லைக் பொதுவாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது ஆஃப்டர் மான்சேஷன் உங்களுக்கு வந்து என்னதான் பிஃபோர் மான்சேஷனில் உங்களுக்கு வந்து வியூஸ் வந்திருந்தாலும் அந்த ஒரு வியூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மான்சேஷனுக்கான க்ரைட்டீரியாவில் மட்டும்தான் கால்குலேட் ஆகும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அது எவர்கிரீன் வீடியோஸாக இருந்ததுன்னா ஆஃப்டர் மான்சேஷனும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த வியூஸில் வந்து எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ப்ளே ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டீட்டெயில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா முத்தமிழ் சமையல் அண்ட் பிளாக்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. தம்பி வாண்ட் டு டாக் வித் யூ ஹவ் டு கான்டாக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டினை நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. என்னோடய மைண்ட் அப்போ என்ன சொல்லும்னா, டெய்லி உன் சேனலில் அவ்வளோ கமெண்ட்ஸ் அதிகமாக வருது, ஆனால் அதை நீ படிக்கிறதே வாரத்துக்கு ஒரு தடவை. இதில் நீ வேறு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுவியா? யாராவது காண்டாக்ட் வித்ட்ரா பண்ணுவ? ஸோ இந்த மாதிரி கேட்டதுன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? ஸோ அந்த அளவுக்கு தான் இருந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு அனதர் வேயை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேக் பண்ணி அதில் வேணால் என்னுடைய சேனலில் வந்து டேக் பண்ணுங்கள், ஆஸ்க் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ணுறேங்க. ஏன்னா அது ஒரு சின்ன ஒரு பெஸ்ட் வேயாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து 0 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் லைக் வந்து இப்போவே நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதிலே கூட மென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ண முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். லைக் வந்து இன்ஸ்டாகிராம், இமெயில், ஈவன் கமெண்ட் செக்ஷனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை வந்து ப்ராப்பராக வர்றதில்ல, கொஞ்சம் டைம் ஆகி தான் வருது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேக் பண்ணி வேணால் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு வீடியோவுக்கு வந்து குயிக்காக வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே ரிப்ளை வந்து கொடுக்குறேன். கொஞ்சம் லென்த்தானாலும் நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு பெட்டர் வே இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுறேன். கைஸ் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை திருவிழா அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. யூடியூப் ஸ்டுடியோவில் இம்ப்ரெஷன் 4.2Kன்னு காட்டுது, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து என்ன மாதிரி சொல்லலாம், ஒரு மேலோட்ட பார்வை அப்படின்னு சொல்லாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூஸ் அப்படிங்கிறது ஒரு பார்வை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமான பார்வை அப்படின்னு சொல்லலாம். லைக் உங்களோட வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே போகாமல் மேலோட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தம்ப்நெயிலை மட்டும் வியூ பண்ணுறது. அது ஈவன் சர்ச்சிங்லேயா இருக்கலாம், இல்லைனா ப்ரௌஸ் ஃபியூச்சர்லேயா இருக்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன் டேப்லேயா இருக்கலாம், எதுலனாலும் சரி ஜஸ்ட்டு வந்து உங்களோட வீடியோ தம்ப்நெயிலை வந்து பார்க்குறாங்க, டைட்டில் வந்து பார்க்குறாங்க, உங்களுடைய சேனல் லோகோ வந்து பார்க்குறாங்க. பட் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடியோவை அவங்க கிளிக் பண்ணல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கிளிக் த்ரூ ரேட்டில் ஆட் ஆகாது. ஜஸ்ட்டு இம்ப்ரெஷன்ஸில் மட்டும் இத்தனை இம்ப்ரெஷன்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக இருக்கலாம். இந்த இம்ப்ரெஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான ரீசன் லைக் அந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரும். பட் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே இல்லாதவங்களுக்கு என்னுடைய வீடியோ போனதுன்னா பெருசாக வந்து இன்ட்ரெஸ்டடாக அதை வந்து எடுத்து பார்க்க மாட்டாங்க. யூடியூப்பில் ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் போட்டோம்னா ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நடக்கும். இந்த இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். பட் பார்க்குறவங்க இவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இவங்க வந்து ஃப்யூச்சரில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, எங்களுக்கு வந்து அது வந்து தேவைப்படுதோ, கிளிக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அந்த நேரத்தில் இருக்குதோ, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த வீடியோ பார்க்குறதால அது ஒரு வியூஸ் ஆகுதும் வருது. அதே சமயம் கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொண்டு வருது. ஸோ இம்ப்ரெஷன்லேருந்து கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிற விஷயம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது மேலோட்ட பார்வை, கிளிக் அப்படிங்கிறது ஒரு வியூ, கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிறது அந்த பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறது. அதாவது இம்ப்ரெஷன்லேருந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பண்ணி பார்க்குறாங்க எவ்வளோ பேர் அப்படிங்கிறதுக்கான பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறது. ஸோ கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓவரால் டீட்டெயிலே சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சுரா கேமிங் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. மொபைல்லேயே அப்புறம் வீடியோ எடுக்கிறீங்க? இப்போவும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி மொபைலில் தாங்க எடுக்கிறேன், அதே மொபைலில் தான் எடுக்கிறேன்.
எடுக்கிறேன். அதாவது ரெட்மி 6A மொபைலில் தான் எடுக்கிறேன். அந்த 2GB RAM 60GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதே மொபைல் தான். ஸோ அதில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃப்யூச்சர்லேயும் மேபி நான் வந்து ஃப்யூச்சரில் மொபைல் வந்து அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அதை பற்றின டீட்டெயில் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மொபைல் தான். ஸோ அதே மாதிரி மொபைலில் மட்டும்தான் நான் வந்து வீடியோ வந்து அப்லோட். ஸோ கைஸ், கொஸ்டின் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின், அதாவது நிறைய கொஸ்டின் ரீசெண்ட் டயத்தில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு பெருசாக மானிட்டேஷன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமலே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ப்ரோ, நான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து மேக் பண்ணுறேன், என்னுடைய சேனலில் வாட்சர்ஸ் அப்படிங்கிறது பெருசாக வரமாட்டேங்குது. ப்ரோ, என்னுடைய சேனலில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ணுறேன், வியூஸ் பெருசாக வரமாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை புரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதர் கிளிப்ஸ், அதர் இமேஜஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காப்பிரைட் மியூசிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறீங்க. காப்பிரைட் கிளைமே வரல, ஸ்ட்ரைக்கே வரல, அது வந்து ரீமேக்ஸ் மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அது மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் அண்ட் வந்து கரண்ட்லி இன்எலிஜிபிள் ஃபார் மானிட்டேஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இந்தந்த சேனல்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட சில சேனல்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம். அந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர வேண்டிய ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஸ்டார்டிங் டேத்தில் அந்த மாதிரி பண்ணுறாங்க தாங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூவி ட்ரெய்லர்ஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங் டேத்தில். அதுக்கு அடுத்தது அதெல்லாம் ஸ்ட்ரைக்கு கிளைம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அது எதுக்கு வருது என்ன எதுங்கிறதெல்லாம் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணி ஓன் கண்டென்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேர்ன் பண்ணுறதுக்கான டைம் அது மேக்ஸிமம் இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கறது மூலிமா எக்ஸ்ட்ரா வந்து ஒர்த்தபிளான டைமாக அந்த டயத்தை வந்து நீங்கள் வந்து மாற்றலாம். ஸோ மறக்காமல் அந்த ஒரு வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ண ஒரு ஆள் எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கேன். சில கொஸ்டின்ஸ் என்னால் ரிப்ளை பண்ண முடியாமல் போயிருக்கலாம். அதை தவிர ஆல்ரெடி வீடியோஸும் நிறைய இருக்குது. ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப் டியூட்டோரியல் பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது, டிப்ஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் பிளேலிஸ்ட் பேஜில் மறக்காமல் லைவ் இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். எவ்ரி சண்டே வந்து லைவ் இருக்கும். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ண கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்விஸ் இந்த தான் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.